தேவனுக்கு ஏற்ற பலி ஒரு காளையை பலி கொடுப்பதல்ல, ஒரு ஆட்டை பலி கொடுப்பதல்ல. அவருக்கு ஏற்ற பலி நம்முடைய நொறுங்குண்ட ஆவி, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஹல்லேலூயா. நம்ம உடைக்க வேண்டியது ஒரு காளையின் சரீரமோ ஒரு ஆட்டின் சரீரமோ அல்ல. நம்மளுடைய மாமிசத்தை உடைத்து அதை தேவனுக்காக நான் இதை பலி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய ஆசைகள், என்னுடைய இச்சைகள் எல்லாவற்றையும் நான் கொன்று போட்டு அவர் நிமித்தமாய் நான் இவைகளை பலியிடுகிறேன். அதுதான் தேவனுக்கு பிரியமான பலி. இன்றைக்கு நாம் அனைவரும் தேவனுக்காக இங்கே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோன்னா, வெறும் ஆண்டவரே நான் உங்களை நேசிக்கிறேன், என்னிடத்திலிருந்து உமக்கு அன்பு வருகிறது, என்னிடத்திலிருந்து உமக்கு ஆராதனை வருகிறது, என்னிடத்திலிருந்து உமக்கு என்ன வருகிறது, கனம் வருகிறது என்று சொல்வதற்கு மட்டுமல்ல, உம்மிடத்திலிருந்து எனக்கு என்ன வார்த்தை வருகிறது, நீர் என்னிடத்தில் என்ன விரும்புகிறீர், அதையும் கொடுக்க வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அதையும் கொடுக்க வந்திருக்கிறேன். இன்றைக்கு நொறுங்குண்ட இருதயத்தோட யாராவது வந்திருக்கீங்களா? நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயம், ஆவி, இவை அனைத்தையும் தேவனுக்கு முன்பாக நாம் ஒப்பு கொடுப்போம். அப்பா, எங்கள் துணை நீர். இந்த உலகத்தை உண்டாக்கி உருவாக்கி அதை அரசாளும் தேவன் நீர். உமக்கு முன்பாக நாங்கள் பணிந்து கொள்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை. உம்முடைய வார்த்தை உம்மிடத்தில் வெறுமனையாய் திரும்பாது. நீர் எங்களுக்கு ஏற்கனவே உம்முடைய வார்த்தையை கொடுத்து விட்டீர். அதனால சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும் அப்பா, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். நான் வார்த்தைகளினாலே மட்டுமல்ல, என்னுடைய செய்கைகளினாலே, என்னுடைய நொறுங்குண்ட இருதயத்தினாலே, என்னுடைய நொறுங்குண்ட ஆவியினாலே உமக்கு ஊழியம் செய்ய உதவி செய்யுங்க. நான் செய்கிற எல்லா காரியத்திலும் உம்முடைய கரம் இருப்பதாக. உமக்கு ஈடு இணை இல்லை. நீர் உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்கி என்னை தேடி வந்த தேவனாயிருக்கிறீர். அதனால் உம்முடைய புதிய உடன்படிக்கை ஏற்றுக்கொள்ளும் உம்முடைய பிள்ளையாய் நான் இருக்க உதவி செய்யுங்க. உம்முடைய கிருபையின் நிமித்தமாய் நான் உயிர் வாழ்கிறேன். உம்முடைய இரக்கங்களின் நிமித்தமாய் நான் உயிர் வாழ்கிறேன். தாவீது கண்ணீர் விட்டு அழுது போராடி கெஞ்சி வாங்கின மன்னிப்பை எங்களுக்கு இலவசமாய் கொடுத்துருக்குறீங்கப்பா. நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். உம்முடைய மகிமையே எங்களுக்கு கிரீடமாக இருக்கிறது. அதனால் அப்பா, உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய ஆட்டு மந்தையில் எங்களை துளைந்து போகாமல் பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க. நாங்கள் துளைந்து போகாமல் பத்திரமாக இருக்கிறோம். அதனால் தேவனே உமக்கு நன்றி. இந்த காலை வேளையில் உம்மை ஆராதிக்கும் போது நாங்கள் புதிய பாடல்களை பாடி தேவனை பாடி கீர்த்தனம் பண்ண போகிறோம். தேவனுடைய நாமத்தை பிரசித்தப்படுத்த போகிறோம். தேவனை பிரஸ்தாபப்படுத்த போகிறோம். இந்த துதியிலே நீர் மகிமைப்படுவீராக என்று சொல்லி, புதிய எண்ணெயினாலே எங்களை நீர் அபிஷேகிப்பீரா என்று சொல்லி, நாங்கள் இந்த துதியும் எங்களுடைய இருதயங்களையும் ஏறெடுக்கிறோம். எங்கள் அன்பின் பரமபிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு சந்தோஷமாக ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? தேவனுக்கு இணையாறு. எல்லாரும் சொல்லுங்க, தேவனுக்கு இணையாறு. உன் கரங்களில் அன்பாய் எங்களை நடத்துகிறீரே அப்பா. உன் கரங்களுக்குள்ளே எங்களை வரைந்திருக்கிறீரே. உள்ளம் கைகளில் எங்களை வரைந்திருக்கிறீரே. எப்போவுமே ஆண்டவர் எப்படின்னா, ஒரு நபரை நியாயம் தீர்க்கிறதுக்கு முன்பாக அவருடைய கைகளை பார்ப்பார். என்னுடைய கைகளினால் இந்த ஆத்துமாவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? விலைக்கிரயம் செலுத்தியிருக்கிறேன். என்னுடைய கைகளினாலே உருவாக்கின என்னுடைய மகனுக்கு இந்த கைகளினாலே நான் ரத்தத்தை சிந்தி விலைக்கிரயம் கொடுத்து அந்த ஆத்துமாவை மீட்டு கொண்டு இருக்கிறேன். அப்போ வா மகளே, வா மகனேன்னு சொல்லி அவர் கைகளை விரிக்கும் போது நம்ம தான் உள்ளங்கையில் இருக்கோமா? ஹல்லேலூயா. நம்மளுடைய முகம்தான் அவரை திரும்பி பார்க்குது. அப்படி தவறவே விட முடியாத ஒரு இடத்திலே நம்மை அவர் வரைந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அன்பின் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போமா? நான் சொல்லுங்க, நீர் சொன்னால் வெறுமையாய் திரும்பாது. சொல்லுங்க, நீர் சொன்னால் வெறுமையாய்
திரும்பாது. இந்த வாழ்க்கை மாறும் நீர் வரும்போது. நீர் திறந்தால் ஒருபோதும் அடையாது. உமக்கீடாக இங்கு இணை யாரு? ஹல்லேலூயா. நீர் சொன்னால் வெறுமையாய் திரும்பாது. இந்த வாழ்க்கை மாறும் நீர் வரும்போது நீர் இணைத்தால் ஒருபோதும் யாரும் பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. நீர் திறந்தால் ஒருபோதும் யாரும் அடைக்க முடியாது. அவர் வெண்கல கதவுகளையும் இரும்பு தாப்பால்களையும் முறிக்கிறவராயிருக்கிறார். கரங்களை தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆராதனை நேரத்தில் எல்லாரும் நல்ல உற்சாகமாய் விடுதலையோடு ஆராதிப்பீங்க என்று சொல்லி நான் நம்புகிறேன். நீர் சொன்னால் வெறுமையாய் திரும்பாது. இந்த வாழ்க்கையும் மாறும் நீர் வரும்போது. நீர் திறந்தால் ஒருபோதும் அடையாது. உமக்கீடாக இந்த
தட்டி அவருக்கு நன்றி சொல்லுவோமா? நீர் சொன்னால் உம்மிடத்தில் அது வெறுமையாய் திரும்பாதப்பா. இந்த வாழ்க்கை மாறும். நிறைவான ஆவியானவர் வரும்போது இந்த வாழ்க்கை மாறும். நீர் சொல்லுகிற சகலத்தையும் அந்த வார்த்தை செய்து முடிக்கும். உம்முடைய வார்த்தை இரு கருக்குள்ள பட்டயத்தை பார்க்கிலும் கருக்குள்ளது. அதுதான் வேதாகமம் சொல்லுகிறது. மலைகளை கரைத்து போடும், கண்மலையை கரைத்து போடும் வார்த்தை, கல்லான உள்ளங்களை உடைத்து போடும் வார்த்தை, மறுபடியும் உருமாற்றும் வார்த்தை. அவருடைய கரங்களுக்குள்ளாய் நாம் இருக்கிறோம். என்னை சுமந்திடும் அன்பால் சுமக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு குறையில்லை என்று சொல்லுவோம். சிங்கக்குட்டிகள் பட்டினியாய் இருக்கும், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நான் குறைவான வாழ்க்கை வாழல, நிறைவான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏனால் அவர் பிரசன்னம் எனக்கு போதும். அவருடைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது, அவருடைய சுவாசம் எனக்குள் இருக்கிறது, அவருடைய அக்கினி எனக்குள் பற்றி எரிகிறது. அவர் என்னை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருக்கிறார். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் வெந்து போவதில்லை. நான் இன்பத்திலும் துன்பத்திலும் அவரே என் நம்பிக்கை என்று சொல்லி சாட்சி கொடுப்பேன். ஒரு குறை இல்லை என்று சொல்லுங்க எல்லாரும். ஒரு குறை இல்லை. அல்லேலூயா. ஒரு குறை இல்லை. உம் கரங்களின் உள்ளாய் என்னை சுமந்திடும் அன்பால் ஒரு குறை இல்லையே, ஒரு குறை இல்லையே என் வாழ்விலே. உம் கரங்களின் உள்ளாய் என்னை சுமந்திடும் சேர்ந்து பாடுவோமா? இன்னைக்கு நிறைய புது பாடல்களை நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஒரு குறை இல்லையே என் வாழ்விலே.
இல்லை அப்பா. உம்மை விட வேறு நன்மை ஏதும் இல்லை ராஜா. என் இன்பத்திலும் துன்பத்திலும் என்னோடு கூட நின்று எனக்காக வழக்காடுகிற நல்ல என்னுடைய இயேசு ராஜன் என்னோடு கூட இருக்கிறதுனால நான் தலைமுறை தலைமுறை தலைமுறையாய் அவரை போற்றும் ஒரு புதிய சிருஷ்டியாய் நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. என் கரங்களுக்குள்ளாய் ஒன்றும் இல்லை என்று நான் சொல்லி அழுத போது ஆண்டவர் சொன்னாரு, நீயே என்னுடைய கரங்களுக்குள்ளதான் இருக்கிற. ஹல்லேலூயா. என்னுடைய கரங்களில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன்னை நான் பேர் சொல்லி அழைத்தேன். பேரு புகழும் கனம் எல்லாம் எனக்கு தருகிற உன்னை நான் கைவிடுவேனா, நான் மறப்பேனா என்று தேவன் சொல்லுகிறார். யார் போனால் என்ன, யார் எதை பேசினால் என்ன, யார் எதை செய்தால் என்ன, என்னை காத்திடும். நேற்றும் இன்றும் நாளையும் என்னை காத்திடும். தலைமுறை தலைமுறை போற்றும் நாதன் இயேசுராஜன் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்களை தட்டியவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு முறை இந்த ஸ்டான்ஸாவை நம்ம பாடலாமா? உம்மை விட வேறு நன்மை ஏதும் இல்லையே, பேரும் புகழ் கனமெல்லாம் உம்மை சேரும். ஹல்லேலூயா. உம்மை விட வேறு நன்மை ஏதும் இல்லையே, பேரும் புகழ் கனமெல்லாம் சேரும். உம்மை போனாலும் ஒரு வார்த்தை தேற்றும் கானம் என்னை காத்திடும். நேற்றும் நாளையும் தலைமுறைகள் போற்றும் நாதன் இயேசுராஜனே. தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? அலைகளும் சீராக அழுகை காலம் கரைந்திடும் மேகம் போல், மலைகளை போலாக தடைகள் வந்து எதிரே நின்றாலும் அதைவிட மேலாக ஆண்டவரே சுயன் அருகிலே நின்றார். என் கவலைகள் எல்லாம் ஒரு சுமை இல்லையே, ஒரு சுமை இல்லையே என் வாழ்விலே. உன் கரங்களின் உள்ளார் என்னை சுமந்திடும் அன்பார். ஒரு குறை இல்லையே, ஒரு குறை இல்லையே என் வாழ்விலே. என் இன்பத்திலும் துன்பத்திலும் நம்பிக்கை ஒன்றே, உன்னதரின் மறைவிலே வந்தடைவேனே. அங்கே சுகம் உண்டு, பலன் உண்டு, ஜீவன் உள்ளதே. கண்மலையாம் கிறிஸ்து என்றால் அற்புதமே. தேவனால் கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுண்டோ? அலைகளும் சீராக அழுகையின் காலம் கரைந்திடும் மேகம் போல், மலைகளை போலாக தடைகள் வந்து எதிரே நின்றாலும் அதைவிட மேலாக ஆண்டவரே சுயன் அருகிலே நின்றார். என் கவலைகள் எல்லாம் ஒரு சுமை இல்லையே, ஒரு சுமை இல்லையே என் வாழ்விலே. என்னை சுமந்திடும் அன்பார். ஒரு குறை இல்லையே, ஒரு குறை இல்லையே என் வாழ்விலே. ஒரு குறை இல்லையே, ஒரு குறை இல்லையே என் வாழ்விலே. ஹல்லேலூயா. சகல குறைவுகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நிறைவாக்குகிற வல்லமை உள்ள ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவருடைய இரட்சணியத்தின் சந்தோஷம் நம்மிடத்தில் திரும்ப தந்து நம்மை உற்சாகப்படுத்தி உற்சாக ஆவியை நமக்குள் தங்க செய்யும் தேவன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னத்தை அந்த புதிய பாடல்களின் வரிகளிலே உணர்ந்தீங்க? ஹல்லேலூயா. இதெல்லாம் எழுதுனது சின்ன பிள்ளைங்க தெரியுமா? இந்த 2 பாட்டையும் எழுதுனது, அதாவது இந்த உலகத்தாலே அவங்களுடைய இசையை இந்த உலகம் என்ன பண்ணிடுச்சு, இந்த நம்மளுடைய தமிழ் கிறிஸ்தவ கம்யூனிட்டி என்ன பண்ணிடுச்சு, அவங்க இசையை தள்ளி அவங்கள ரொம்ப காயப்படுத்திடுச்சு.
அப்போ அந்த உடைந்து போன இருதயத்தில் தான் இந்த பாடல்களை இவர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கு சபைகளுக்குள்ள இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக சிருஷ்டித்திருக்கிறார். ஒவ்வொருக்குள்ளும் யுனிக்காக ஒரு தாளந்தை வைத்திருக்கிறார். அதை இந்த உலகத்திலே அந்த ஒவ்வொருத்தரும் அதை எடுத்து பயன்படுத்த வெளியில் வரும்போது நம்ம என்ன பண்ணணும்? இயேசுவின் நாமத்தில் அவர்கள் அதை இயேசுவின் மகிமைக்காக செய்தார்கள் என்றால் கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லணும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு பூவையும் வித்தியாசமாய் படைத்திருக்கிறீரே, ஒவ்வொரு செடியும் வேற வேற பயனுக்காக படைத்திருக்கிறீரே அப்பா. ஒவ்வொரு மரமும் வேற வேற பயனுக்காக படைத்திருக்கிறீரே. ஒரு சில மரங்கள் எப்படி நமக்கு மருந்து கொடுக்குது, ஒரு சில மரங்கள் செடிகள் கனிகள் மலர்கள் மருந்து கொடுக்குது. ஒரு சிலது நமக்கு நிழல் கொடுக்குது இல்லை, நிறைய நிழல் தரு. ஆலமரம் எடுத்திங்கன்னா நிறைய நிழல் தருகிறது. ஒரு சில செடிகள் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வைக்கிற செடி, அது என்ன கொடுக்குது? நமக்கு கனி கொடுக்குதா? இல்லை. நம்ம அதுலேருந்து எதை வாழைப்பழமாக எடுத்து சாப்பிட்றோம் கிடையாது. ஆனால் அந்த செடி எதுக்கு வீட்டுக்குள்ளே வைக்கிறோம்? மனதுக்கு ஒரு ஆறுதல் தருகிறது, ஒரு நிம்மதி தருகிறது. வீட்டுக்குள்ளே இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை அது என்ன பண்ணுது? ரீசைக்கிள் பண்ணி ஆக்சிஜனாக மாற்றுது. வீட்டுக்குள்ளே அதை வைக்கிற மாதிரி ஆண்டவர் நிழலுக்கு ஏற்ற மாதிரி அந்த செடிகளை படைத்திருக்கிறார். இப்போ ஒவ்வொரு செடியும் ஒரு சில செடிகள் வந்து மருந்தாக இருக்கிறது, ஒரு சில செடிகள் நிழலுக்காக இருக்கிறது, ஒரு சில செடிகள் அழகுக்காகவும் நம்முடைய சுவாசம் தூய்மையாக இருப்பதுக்காக காற்றை தூய்மைப்படுத்தி தருகிறது. ஸோ ஆண்டவர் ஒவ்வொரு படைப்புக்கும் ஒவ்வொரு அழகான கிஃப்டை கொடுத்துருக்கிறாரு. அப்படின்னாலும் நம்மளுடைய கிறிஸ்தவ கம்யூனிட்டியில் நிறைய பேருக்கு ஆண்டவர் வித்தியாசமான கிஃப்ட்ஸை கொடுத்துருக்காரு. இன்று கால ஆராதனையில் அதை தான் நான் உணர்கிறேன். தேவனுக்காக நம்ம என்னத்தை செலுத்துவோம்? நம்மை தான் செலுத்த வேண்டும். நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற தாளந்துகளை, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த குரலை, நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற பலனை, சுவாசத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. சுவாசிக்கிறேன் உமக்காக. அவருடைய கரங்களுக்குள்ளாய் நாம் இருக்கிறோம். சுமந்திடும் அன்பால் அவர் சுமக்கிறார். அதனால எனக்கு ஒரு குறை இல்லை. இன்னும் ஒரு சரணம் பாடணும்னு சொல்லி கேட்குறாங்க. ஹல்லேலூயா. என் இன்பத்திலும் துன்பத்திலும் நம்பிக்கை ஒன்றே, உன்னதரின் மறைவிலே வந்தடைவேனே. அங்கே சுகம் உண்டு, பேரனுண்டு, ஜீவன் உள்ளதே. கண்மலையாம் கிறிஸ்து என்றால் அற்புதமே. தேவனால் கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுண்டா? அலைகளும் சீராக அழுகையின் காலம் கரைந்திடும் மேகம் போல், மலைகளை போலாக தடைகள் வந்து எதிரே நின்றாலும் அதைவிட மேலாக ஆண்டவர் இயேசு என் அருகிலே நின்றார். என் கவலைகள் எல்லாம் ஒரு சுமையில்லையே, ஒரு சுமையில்லையே என் வாழ்விலே. உன் கரங்களில் உள்ளார் என்னை சுமந்திடும் அன்பா. ஒரு குறையில்லையே, ஒரு குறையில்லையே என் வாழ்விலே. ஒரு குறையில்லையே, ஒரு குறையில்லையே என் வாழ்விலே. ஹல்லேலூயா. உமக்கீடாக இங்க இணையாறு என்று பாடினோம். ஒரு குறை இல்லை என் வாழ்க்கையிலே. இணை இல்லாத தேவன் என் கூட இருக்கிறதுனால, என்னை மகன் என்று மகள் என்று அவர் அழைக்கிறதுனால என் வாழ்வில் ஒரு குறை இல்லை. நான் என்னுடைய ஒளியை மங்காமல், நெறிந்து போன நாணல் அழிந்து போகாமல் இருக்க எனக்கு பலனை கொடுக்கிற தேவன், என்னுடைய எண்ணெயை அதிகமாய் ஊற்றி கொடுக்கிற தேவன். அவங்கவுங்க விளக்குக்கு ஏற்ற மாதிரி எண்ணெயை ஊற்றுகிறார். ஹல்லேலூயா. அதனால தான் அந்த எண்ணெயை மற்றவர்களுக்கு கொடுக்க முடியாது. நாம தான் அந்த எண்ணெயை கொண்டு, அந்த திரியை கொண்டு, அந்த அக்கினியை நாம தான் எரிய வைக்கணும். அப்போ தான் நம்மளால் அந்த ஒளியை இந்த உலகத்துக்கு தர முடியும். அதை மற்றவர்களை எடுத்துட்டு போக விட முடியாது. அதனால தான் தேவனுடைய வருகை வரும் மட்டும் நாம் காத்திருக்கும் வேளையிலே நம்மளுடைய எண்ணெயை
நமக்கென்று தேவன் கொடுத்திருக்கிற அழைப்பு, காலிங், டேலண்ட்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி நல்லா பிரைட்டாக எரிய போகிறோம். ஹல்லேலூயா, பிரைட்டாக எரிய போகிறோம். அன்றைய இடத்துல கேளுங்க, அப்பா நான் இருக்கும் இடத்திலே நான் எப்படி உம்மை ஆராதிப்பது, நான் எப்படி உம்மை சேவிப்பது, நான் இருக்கும் இடத்திலே எனக்கு நீங்கள் கொடுத்திருக்கிற இடத்திலே நான் எப்படி என்னுடைய தாளந்துகளை வெளியில் கொண்டு வந்து ஆண்டவரே உம்முடைய வருகை வரைக்கும் நான் அதை பயன்படுத்துகிறது. உம்மை முகமுகமாய் பார்க்கும்போது நான் உமக்கு அக்கௌண்ட்ஸ் கொடுப்பேன். அப்பா நான் இங்கே இதெல்லாம் எனக்கு கொடுத்தீங்க, 5 தாளந்துகளை கொடுத்தீங்க, அந்த 5 தாளந்தையும் நான் பயன்படுத்தினேன், நான் அதை 10ஆக மாற்றினேன். எனக்கு 1 தாளந்து கொடுத்தீங்க, அந்த 1ஐ பயன்படுத்தி நான் உமக்கு ஊழியம் செய்தேன் என்று சொல்லி நல்ல தைரியமாக உண்மையான ஒரு ஊழியக்காரனாக நம்ம சாட்சி கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. எல்லா ஜாதியாருக்கும் தேவன் அவர், எல்லா வயதில் இருக்கிற பிள்ளைகளுக்கும் தேவன் அவர், முதியோருக்கும் அவர் தான் தேவன். பழைய வைன், அது திராட்சை ரசத்தை நீக்கி போட்டு புதிய திராட்சை ரசத்தை ஊற்றி கொடுக்கும் தேவன் அவர். ஹல்லேலூயா. நன்றாக வேதத்தை கற்று அறிந்த வேதபாரகன் என்ன பண்ணுறாராம், தன்னுடைய பொக்கிஷ பட்டசாலைகளிலிருந்து பழைய ட்ரெஷர்ஸையும் எடுத்து கொடுக்குறாராம், புதிய ட்ரெஷர்ஸையும் எடுத்து கொடுக்குறாராம். ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு பேலன்ஸ்டு ஊழியத்தை பண்ணுவதற்கு தேவன் நமக்கு இன்றைக்கு அழைப்பை தருகிறார். இந்த ஆராதனையில் அவர் நம்ம இடத்துல கேட்பது அதுதான், அப்படிப்பட்ட இருதயம் எனக்கு வேண்டும், அப்படிப்பட்ட ஆவி எனக்கு வேண்டும். எனக்கு என்னிடத்திலே தன்னை கீழ்ப்படுத்தும், நான் கொடுத்திருக்கிற தாளந்துகளை, நான் கொடுத்திருக்கிற பணத்தை, நான் கொடுத்திருக்கிற இடத்தை வைத்து எனக்காக அநேக காரியங்களை செய்யும் பிள்ளைகள் எனக்கு வேண்டும். வெறும் அழுகையும் கண்ணீரோடும் வந்து நின்றால் பத்தாது. எனக்கு இது வேணும் அது வேணும் என்று கேட்கிற இருதயத்தோடு வந்து நின்றால் பத்தாது. நான் தேவனுக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ஹல்லேலூயா. என் தேவனுக்காக நான் எண்ணத்தை செய்வேன். அதை என்றைக்கு நாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கே நம்மளுடைய துதி முழுமை அடைந்து விட்டது. ஹல்லேலூயா. அன்றைக்கே நம்மளுடைய பாரங்கள் எல்லாம் மறந்து போய்விடுவோம். ஏன்னா இனி நம்ம பாரங்கள் மேலே நம்ம மூளை வேலை செய்யாது, அவருடைய ராஜ்யத்தின் மீது நம்ம மூளை வேலை செய்யும். ஹல்லேலூயா. மற்ற ஆத்துமாக்கள் மீது மூளை வேலை செய்யும். மற்றவங்க கிட்ட எப்படி சத்தியத்தை எடுத்துகிட்டு போகலாம், என்னை பாவத்தினின்று தூக்கி என்னை பரிசுத்தப்படுத்தி என்னை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காரே, இதை அவர்களுக்கும் அவர் செய்வார் என்கிற அந்த ஹல்லேலூயா, அந்த வைராக்கியம் நமக்குள்ளே வளரும். அப்போ தான் ஊழியம் செய்ய முடியும். அப்போ தான் ஒளி மங்காமல் அணையாமல் எரியும். ஹல்லேலூயா. எஸ், தேங்க்யூ ஜீசஸ். இன்னைக்கு ஆராதனைக்காக நன்றி, ஆராதனை வேலைக்காக நன்றி, எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக நன்றி. நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். இன்னும் அதிகமாய் நாங்கள் உண்மையோடும் கருத்தோடும் ஆவியோடும் துதிக்க, எங்கள் தாளந்துகளோடு துதிக்க தேவரீர் எங்களை ஏற்படுத்தும். இயேசுவின் நாமத்தை கேட்டுக்கொள்கிறோம் அன்பின் பரமபிதாவே, ஆமேன். உம்முடைய கரங்களின் உள்ளால் என்னை சுமந்திடும் உம்முடைய அன்பால் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லி நாம் பாடியிருக்கிறோம். வசனத்திலும் நாம் பார்க்கிறோம், உள்ளங்கைகளிலே நம்மை பொறித்து வைத்திருக்கிற தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவன், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இந்த மாதத்திற்கு நமக்கு இருக்கிறது. ஆகையால் துன்பத்திலும் இன்பத்திலும் நாம் அவருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இந்த நேரத்தில் மாறி மாறி வாசிக்க குறிக்கப்பட்ட சங்கீதம் 51. சங்கீதம் 51. சகோதரி ரேஷ்மி முன்பாக வந்து இந்த சங்கீதத்தை வாசிப்பதற்கு உதவி செய்யும்படியாக கேட்கிறேன். சங்கீதம் 51. எல்லாரும் எழுந்து நின்று இந்த சங்கீதத்தை மாறி மாறி வாசித்து நம்முடைய இருதயங்களையும் நாம் இந்த திருப்பந்தியிலே பங்கு கொள்வதற்கு ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள்.
ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட அவைதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியுமான நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்பொழுது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். ஆமென். கண்மலையின் மேல் நிற்கிறவர்களுக்கு அற்புதம். அல்லேலூயா. அதான் நம்ம பாடணும். அழகான பாடல்கள், அழகான வரிகள், ஆழமாக தொடுக்கிற வரிகள். உண்மையாகவே இந்த சந்ததி, இந்த வாலிப சந்ததி ரொம்ப அழகான பாடல்களை, கருத்துள்ள பாடல்களை ஏற்றுகிற கிருபையை தேவன் தந்திருக்கிறார். அதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து நினைத்து கொண்டு எழுதுகிற பாடல்கள் அல்ல. ஏதோ நினச்சி கொண்டு ரைட் ஒரு பாட்டு எழுதலாம் அப்படின்னு எழுதுகிற பாடல் இல்லை. இந்த சின்ன வயசுலேயே கசக்கி பிழியப்பட்டு எந்த சமுதாயம் அவர்களை அங்கீகரிக்கணுமோ, ஏற்றுக்கொள்ளணுமோ, ஆசீர்வதிக்கணுமோ அந்த சந்ததியினாலே தள்ளப்பட்டு அந்த சமூகம் அவர்களை தள்ளுகிறது. எந்த சமூகம் அவர்களை ஏற்றுக்கொள்ளணுமோ அந்த சமூகம் அவர்களை தள்ளுது, அங்கீகாரம் கொடுப்பதில்லை. ரொம்ப வேதனையான விஷயம் அது. ஒரு கூட்டம் அவர்கள் ஒருவரை ஆமோதித்துக் கொள்வார்கள், ஒருவரை அங்கீகரிப்பார்கள், ஒருவரை ஏற்றுக்கொள்வார்கள், ஒருவர் அந்த ஸ்டேஜில், இவங்க ஸ்டேஜில், அவங்க ஸ்டேஜில். இளம் தலைமுறை முன்னால் வரணுன்றதை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, சப்ரெஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப வேதனையான விஷயம். ஆனால் அதையும் மீறி வாழ்விலே பிழியப்பட்டவர்கள் அந்த பிழியப்பட்ட ரசமாக பாடல்களை எழுதுகிறாங்க. பார்த்தீங்களா? எழுதி அதை நெட்டுக்கு கொண்டு வராங்க. அந்த பாடல்கள் ஒருவேளை பட வேண்டிய சமுதாயத்தினால தள்ளப்பட்டாலும் பொதுவான கிறிஸ்தவ சமுதாயத்தில் கிறிஸ்தவர்கள் அல்லாத சமுதாயத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா அந்த பாடல்களுடைய வரிகளும் அந்த ராகமும் அதனுடைய அர்த்தமும் தேவனாலே அங்கீகரிக்கப்படுகிறது. ஆமீன். நிறைய பாட்டு அவர்கள் எழுதணும், நல்லா பாடணும், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். ஆமீன். சங்கீதம் 51. இந்த சங்கீதம் எப்போ எழுதப்பட்டது என்றால், அந்த சங்கீதத்தினுடைய முதல் பகுதியில் வாசிக்கப்பட்ட பகுதியை நம்ம வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். பத்சேபாள் இடத்தில் தாவீது பாவத்துக்கு உட்பட்ட பின்பு நாத்தான் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவன் பாவத்தை உணர்த்தின போது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். பாவம் செய்யும் போது உணரப்படலை, பாவத்தின் சந்தோஷங்களை அனுபவிக்கும் போது உணரப்படலை. அது தப்புன்னு தெரியலையா? தெரியும், ஆனால் அது உணரப்படலை. என்ஜாய் பண்ணும்போது அந்த என்ஜாய்மெண்ட்டு தான் பெருசாக இருந்தது ஒழிய அந்த என்ஜாய்மெண்ட்டினுடைய விளைவு என்ன என்பது உணரப்படவில்லை. அப்படியே உணரப்பட்டிருந்தாலும் அது அங்கீகரிக்கப்படவில்லை, ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஏன்னா இது நல்லா போயிட்டுருக்குது, நம்ம ஸ்டோரி நல்லா போயிட்டுருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. ஆனால் தேவன் 24 மணி நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்வு அந்த தாவீதுக்கே இல்லாமல் போச்சு. தாவீதுனுடைய வாழ்க்கை எப்படி தெரியுங்களா? தாவீதுனுடைய வாழ்க்கையில் ஒரு 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 ஆட்டு மந்தையை மேய்த்து கொண்டிருந்த ஒரு சின்ன மெய்ப்பனாய் இருக்கும்போதே தேவ செயல்பாடு அவனுடைய வாழ்க்கையில் ஏராளமாய் காணப்பட்டது, தேவ பிரசனம் காணப்பட்டது. அந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் போது தான் அவர் கிண்ணறத்தை வைத்து மீட்டி பாடல்களை எழுதினார். யாரும் பாடல் எழுதுப்பான்னு சொல்லலை, பாட்டு எழுதேன்ப்பா, சும்மா உட்காந்துருக்கேப்பா, பாட்டு எழுதேன்ப்பா யாரும் சொல்லலை. அவருக்குள்ளே ஒரு உள் உணர்வு, தேவனோடு அவருக்குள்ளே இருந்த உறவு, தேவ பிரசன்னம், தேவனுடைய மகிமை எல்லாம் சேர்ந்து அவருடைய நிறைய பாடல்களை இயற்றி பாடினார், கிண்ணறத்தில் வாசித்து கொண்டே பாடினார். அதனால தான் தாவீது ராஜாவுக்கு முன்னால் கொண்டு போய் விடுறாங்க. தாவீது ராஜாவுக்கு அசுத்தாவை பிடித்திருந்த போது யார்ப்பா இருக்கான்னு பார்த்தா யார் இருந்தது? தாவீது கொண்டு போய் ராஜாவுக்கு முன்னால் விடுறாங்க. அவர் கிண்ணறத்தை இசைத்து பாடும்போது அந்த அசுத்தாவி கஷ்டப்படுத்துது சவுலை. ஈட்டி எடுத்து தாவீதை குத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாரு.
நம்மளாம் என்ன நினைக்கிறோம் தெரியுங்களா? பொதுவாக தாவீது ராஜா, தாவீது என்ற ஒரு ஆட்டு இடையன், ஒரு சின்ன பையன், சவுல் ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போய் விடப்பட்டது எப்போன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன நினைக்கிறோன்னா, கோலியாத்தை சந்திப்பதற்காக. அவர் சகோதரர் சந்திக்க போகிறாரு, சகோதரங்க திட்டுறாங்க, என்ன அகங்காரம் உனக்கு, ஆட்டை அங்கே இருக்க கொஞ்சம் ஆட்டை விட்டுட்டு இங்கே வந்து யுத்தத்தை பார்க்க வந்தியா, நாங்களாம் சாகிறத பார்க்க வந்தியான்னு அண்ணமார் கேட்குறாங்க. அப்போது அவர் கேட்குற ஒரே வார்த்தை வைராக்கியம் என்னன்னாக்கா, ஜீவனுள்ள தேவனை, சேனைகளின் கர்த்தரை நிந்திக்கிறதற்கு இந்த விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம். சேனைகளின் கர்த்தரை நிந்திக்கிறதுக்கு இவன் யார்? அவன் எவ்வளோ உயரம் இருக்கட்டும், அவன் படைச்சால் எவ்வளோ வேணா இருக்கட்டும், அவன் ஈட்டி எவ்வளோ பெருசாக இருக்கட்டும், அவன் என்ன வேணா ஆயுதம் போட்டுருக்கட்டும், எவ்வளோ ஹைட்டாக இருக்கட்டும், அதெல்லாம் இவன் யார்? இவனுக்கு எதிராக நான் போவேன், அவனை நான் சங்கரிப்பேன். அந்த வார்த்தை யாருக்கு போகுது? ராஜாவுக்கு போகுது இல்லைங்களா? அப்போ தான் ராஜா கூப்பிட்டு கேட்குறான். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அப்போ தான் முதல் முறையாக ராஜா அவனை பார்க்குறா. இல்லை, அதுக்கு முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சவுலுக்கு வந்து அசுத்தாவி வரும்போதே இந்த யாருக்கு தான் கூப்பிட்டு போயிருக்காங்க? தாவீதை கூப்பிட்டு போயிருக்காங்க. தாவீது தெரியாமலாம் இல்லை. தாவீது யார் என்று 2வது முறை அறிந்து கொண்ட பிறகு தான் அவர் அனுப்புகிறாரு. ஓகே, ரைட்டு, தேவ பிரசனம் இந்த மனுஷனோட இருக்குது, இந்த வாலிப பிள்ளையோட தேவ பிரசனம் இருக்குது. அவர் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்றாங்க, சவுலோட ட்ரெஸ்ஸை போட்டு விட்றாங்க. நடக்கவே முடியல. அதை கழட்டி போட்டு தன் கையில் இருக்கிற அந்த அடைப்பை எடுத்துக்கொண்டு போகிறாரு. என்னப்பா, நீங்கள் அதை பற்றியே கவலைப்படாதீங்க. ஒரு முறை நான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த போது சிங்கம் வந்துச்சு, ஒரு முறை ஒரு கரடி வந்துச்சு, அடியேன் அதை வெறும் கையினால் வாயை கிழித்து போட்டேன். இந்த விருத்த சேதனம் இல்லாத சேனைகளின் கர்த்தரை நிந்திக்கிற இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல இருப்பான். பார்த்தாரு, ரைட்டு, ஃபுல்லி எக்விப்டு, ஃபுல்லாக ரெடியாக இருக்கிறார் இந்த பையன். அவனுக்கு என்னென்ன இருக்கணுமோ அதெல்லாம் இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக தேவ பிரசனம் இருக்குது. போப்பா அனுப்புனார். என்ன நடந்துச்சு? நேராக போனார், 5 கல் எடுத்தார், பாயில் வச்சுக்கிட்டாரு, இந்த பக்கம் முண்டி வெளில எடுத்துக்கிட்டாரு, வந்தார், நின்னார், பார்த்தாரு. எல்லாம் அவனுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தாங்க, ஐட்டை பார்த்தாங்க, இவர் பார்த்தாரு. இங்கே ஒரு கேப் இருந்துச்சு, இங்கேத்துக்கும் ஒரு கேப், தலைச்சீராவுக்கும் இந்த கண்ணுக்கும் நடுவில் ஒரு கேப் இருந்துச்சு. அவருக்கு அது என்ன பண்ணணும் தெரியும், அந்த கேப்பில் என்ன பண்ணணும் தெரியும். எடுத்தார், சுற்றி அடித்தார், கல் போய் நெத்தியில் படிஞ்சு விழுந்தது. இப்போ என்ன நல்லா புரிஞ்சுக்கணும், சின்ன வயசுலேருந்தே தேவ பிரசனம் தாவீதினுடைய வாழ்க்கையிலே இருந்தது. தேவனோடு அவரும் பேசி கொண்டிருந்தார், தேவனும் அவரோடு கூட பேசி கொண்டிருந்தார். தேவனுடைய தாளந்துகள் ஏராளமாய் அவர் மீது அருளப்பட்டிருந்தது. ஆண்டவர் தெரியலன்னா இல்லை, ஆனால் ராஜாவான உடனே, ராஜா என்ற அந்த பட்டம் வந்த உடனே, ராஜா என்ற அந்த ஒரு உயர்வு வந்த உடனே, அந்த மனுஷனுடைய கண்களிலிருந்து முதல் மறைக்கப்பட்டது என்ன தெரியுமா? தேவ பிரசன்னம். தேவன் இருக்கிறாரு, 24 மணி நேரம் பார்த்துட்டு இருக்கிறாருன்றதை மறந்துட்டாரு. ராஜாக்கள் யுத்தம் செய்ய போக வேண்டிய நாளில் இவர் சோம்பலாக வீட்டில் படுத்துட்டு இருக்காரு, படுக்கையில் ஆடின்னு இருக்கார். நீதிமொழிகள் சொல்கிற மாதிரி சோம்பேறி படுக்கையின் மேல் கீழே, இந்த கதவு கீழே போல் ஆடிக்கிட்டு இருக்கான், இப்படின்னு. சாயந்தரம் எந்திரிக்கிறாரு, உப்பரிக்கையிலே நடக்க ஆரம்பிக்கிறார். அங்கே எத்தனை பேர் செத்துட்ருக்கான்றதை பற்றி கவலை இல்லை, இஸ்ரவேல் ஜெயிக்க போதா இல்லையான்றதை பற்றி கவலை இல்லை, தேசம் யுத்தத்துக்கு போயிருக்கே, ஐயோ அது என்ன பண்ண போதும் தெரியலையே அப்படின்னு முழங்கால் படி போட்டு, என் தேசத்துக்கு நீங்கள் எனக்கு வந்து இதை கொடுங்க. வாக்கிங் போகிறார், இச்சிக்கிறார், எடுத்துக்கொள்கிறார். எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் போது சாமுவேல் எச்சரிக்கிறார். இது பார்ப்பா, அவன் வந்து வீட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்துப்பான், அவனை நீ கேட்க முடியாது, ஏன்னு, அவன் ராஜா, உன் பிள்ளையை எடுத்துப்பான், உன்னோட சொத்து உரிமை எடுத்துப்பான், உன் நிலத்தை எடுத்துப்பான், வேலைக்காரனை எடுத்துப்பான், பரவாயில்லையான்றாரு. பரவாயில்ல, எங்களுக்கு ராஜா வேணும். அந்த அதிகாரத்தில் என்ன செய்கிறாரு? உரியாவின் மனைவியை எடுத்துக்கொள்கிறார். உரியாவின் மனைவியை எடுத்துட்டு, அது மட்டும் இல்லை, உரியாவை தந்திரமாக கொலையும் செய்கிறார். அப்போல்லாம் தெரியல தப்புன்னு, அப்போல்லாம் உணரலை, அப்போல்லாம் நல்லா போயிட்டு இருந்தது ஸ்டோரி, பிரச்சனை இல்லை. ஆனால் தேவன் நடுவிலே இறங்கினார், எச்சரிப்பை அனுப்பினார், நாத்தானை கொண்டு பேசினார், ஒரு உதாரணத்தை சொன்னார். அப்போ தான் உணர்த்தப்படுகிறார்.
அந்த உணர்வு சொன்ன உடனே அவர்கிட்ட கேட்குறாரு, தாவீது ராஜா கேட்குறாரு, அந்த ஆட்டை எடுத்து, அந்த ஆட்டுக்குட்டியை அவன் மனைவி மாடியில் வச்சிருந்த ஆட்டுக்குட்டியை எடுத்து கொன்னவன் யார்? அவனுக்கு என்ன செய்யணும்? அவனுக்கு என்ன செய்கிறான் பாரு போன்றாரு. நாத்தான் சொல்கிறாரு, நீதான் அந்த மனுஷன், நீதான் அந்த மனுஷன், நீதான் அந்த மனுஷன். அன்னைக்கு உடஞ்சவர் தான். பச்சைபால் இடத்துல உருவான குழந்தை தப்பிச்சிச்சா? தப்பலை. தேவன் அதை தப்ப வைக்கலை, எடுத்துட்டார். அதுக்கு பிறகு எழுதின சங்கீதம் தான் இது. கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. நாத்தான் தீர்க்கதரிசி தாவீதின் இடத்திற்கு பாவம் செய்த போது வந்து உணர்த்தின போது அவன் பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க சுத்திகரியும். அல்லேலூயா. மேன்மை பாராட்டுவதற்கு யாருக்கு என்ன இருக்கிறது? நாம் ஜீவித்து கொண்டிருக்கிறது அவருடைய சுத்த கிருபை. ஆனால் தேவன் நம்மோடு இருக்கிறாரு. தேவன் 24 மணி நேரமும் பார்த்துட்டு இருக்கிறாரு. தேவன் நடுவில் இறங்குறாரு. தேவனுடைய வார்த்தை வெளிப்படுது, எச்சரிப்பின் சத்தம் வெளிப்படுதுன்னு நமக்கு தெரிஞ்சா போதுங்க. அங்கே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ள வந்துருச்சுன்னா தப்பிச்சிட்டோம். அப்படி இல்லைன்னா அதனுடைய விளைவுகள் பயங்கரமாக இருக்கும், பயங்கரமாக இருக்கும். ஒரு மனிதன் செய்கிற பாவத்தினால அவன் மட்டும் பாதிக்கப்படுறதில்லை. ஒரு மனிதன் செய்கிற பாவத்தினாலே அநேகர் பாதிக்கப்படுகிறார்கள். அநேகருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அவர்களை சார்ந்தவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. அவர்களோடு இருக்கிறவருடைய வாழ்க்கை பாதிக்கப்படுது. ஒரு தனி மனிதனுடைய பாவம் அவனோடு போகாது. அநேகருடைய வாழ்க்கையில் அது தவறான தாக்கத்தை, பாதிப்பை ஏற்படுத்துகிறது. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்கள் என்னை சுத்திகரியும், என் அக்கிரமம் நீங்கள் என்னை முற்றிலும் கழுவி, என் பாவம் வரை என்னை சுத்தி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? பாவ அறிக்கை. அதனால தான் ஒவ்வொரு தடவையும் கம்யூனியன் எடுக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன என்கரேஜ் பண்ணுறோம் தெரியுங்களா? பாவ அறிக்கை பண்ணுங்கன்னு என்கரேஜ் பண்ணுறோம். அது சிலர் ஏற்றுக்கொள்ளாங்க, சிலர் யோசிக்க மாட்டாங்க. அது என்னங்க வாரம் வாரம் மாதம் மாதம் இதே தானே. இல்லை, அது கொடுக்கப்படுகிற வாய்ப்பு. ஐயோ ஆண்டவரே, அப்போ உணர்ந்தால் அந்த தப்பை திருப்பி செய்யக்கூடாது. ஒரு முறை தேவனால் எச்சரிக்கப்பட்டு உணர்ந்தா அந்த தப்பை, அந்த பாவத்தை திரும்பவும் இன்னொரு தடவை செய்யக்கூடாது. துணிகரமாக போய் அதையே நான் செய்வேன்னு செய்யக்கூடாது. அப்போ அடி இன்னும் அதிகமாக பெருசாக விடுவோம். எத்தனை முறை எச்சரிப்பார் ஆண்டவர் சொல்லுங்க பார்ப்போம்? ஒரு தடவை எச்சரிப்பார், 2 தடவை எச்சரிப்பார், 3 தடவை எச்சரிப்பார். மகனே மகனே மகனே, ஏன்னா நேசிக்கிறார். ஏன்னா அவர் உருவாக்கிட்டார். உருவாக்கின அந்த மகனுக்கும் மகளுக்கும் நோக்கங்கள் இருக்கு, அவருக்கு அதை நிறைவேற்றணும். அதனால என்ன பண்றாரு? கிருபையா மன்னிக்கிறாரு, எச்சரிக்கிறாரு. எச்சரிப்பு பல இடத்துல இருந்து வரும். தேவன் என்னை எச்சரிக்கலன்னு யாரும் சொல்லவே முடியாது. அவர் எச்சரித்தா கண்டிப்பாக தெரியும், அவர் தான் எச்சரிக்கிறான்னு தெரியும், அவர் தான் வார்த்தையை போடுறாருன்னு தெரியும், அவர் தான் நம்ம உணர்த்து வைக்கிறான்னு தெரியும். அதையும் மீறி சாதிச்சிருவேன், செஞ்சிருவேன், போனால் அடி பெருசாகும். அப்படி தேவனிடத்துல அடி வாங்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிலர் மரித்தும் போயிருக்கிறார்கள். அதனால தான் கர்த்தருடைய பந்தியை ஏற்றுக்கொள்ளும் போது என்ன சொல்கிறோம்? துணிகரமாக நாம் செய்தால், பவுல் அப்படி தான் எழுதுறாரு. அவர் எப்படி எழுதியிருக்கணும்னா பாசிட்டிவாக எழுதியிருக்கணும். அவர் என்ன சொல்லியிருக்கணும் தெரியுங்களா? நீங்கள் அதை துணிகரமாக ஏற்றுக்கொள்ளாமல் நீங்கள் அதை இது பாவ அறிக்கையோட கீழ்ப்படிந்து தாழ்மையான உடைந்த மனதோடு அவங்க வாசித்தாங்க இல்லைங்களா? தேவனுக்கு ஏற்ற பலிகள் அர்ப்பணமாக தான் ஸ்டார்ட் பண்ணா. தேவனுக்கு ஏற்ற பலிகள் நொறுங்குண்ட ஆவி. நொறுங்குண்ட இருதயத்தையும் ஆவியும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? புறக்கணிக்க மாட்டார். அப்படி நொறுங்குண்ட இருதயத்தோடு நம்ம ஏற்றுக்கொண்டால், அவர் அப்படி தான் சொல்லியிருக்கணும். அப்போ நாங்கள் பவுல் அப்படி தான் சொல்லியிருக்கணும். ஏற்றுக்கொண்டால் பலவீனத்தில் பலன் கிடைக்கும், சுகவீனத்தில் சுகம் கிடைக்கும், ஆயுஷ் நாட்டில் கர்த்தர் பெருக பண்ணுவார்னு எழுதியிருக்கணும். ஆனால் அவர் அப்படி எழுதுகிற மனுஷன் கிடையாது. அவர் வெட்டு 1 துண்டு 2. அவர் என்ன சொல்லிட்டாரு? நீ துணிகரமாக எடுத்தா பலவீனம் வரும், ஜாக்கிரதை. வியாதி வரும், ஜாக்கிரதை. சிலருக்கு இதனால மரணமும் வந்திருக்கு. இது நின்று சிலர் மரணமும் அடைந்திருக்கிறார்கள். இது எல்லாருக்கும் பொருந்தும். பிரசங்கிக்கிற நானும் இந்த ஜீவ வசனத்துக்கு கீழே என்னையும் ஒப்பு கொடுக்குறேன். நீங்கள் நான் பேச மாட்டேன், எனக்கும் தான். அடி செமையாக விழும். அன்னைக்கு கண்ணீர் விட்டு கதறி பிரயோஜனம் இல்லை. அன்னைக்கு அழுது கரங்களை உயர்த்தி ஆண்டவரேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா காலம் தாழ்த்தியாச்சு, முடிஞ்சது, ஃபினிஷ்டு. தேவ கோபாக்கினி, அதான் எபிரேயர்ல வாசி, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்குமே. அப்போ எப்படி எதுக்காக பிழைச்சிருக்கோம்? கிருபை.
அழகா சொல்றார், கிருபையின்படி எனக்கு இறங்கும், மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரி. மீறுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ என்ன பேசுற, நான் போய் பார்த்துக்கிறேன். என்ன பெருசா நீ என்னத்தை சொல்றது, நான் போய் பார்த்துக்கிறேன். அது வரும்போது பார்த்துக்கலாம். வரும்போது பயங்கரமா இருக்கும், பார்த்துக்க முடியாது. என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி, என் பாவம் என்னை சுத்தி. ஒரு தடவை பாவ அறிக்கை செஞ்சுட்டு அதை விட்டுறணுங்க, அதை திருப்பி செய்யக்கூடாது. அதுதான் சொல்றாரு அவர். ஒரு தடவை பாவ அறிக்கை எதுக்கு செய்கிறோம்? ஆண்டவரே இப்போ அறிக்கை செய்கிறேன் ஆண்டவரே, நாளைக்கு திருப்பியும் அறிக்கை இதை செய்வேன் ஆண்டவரே, அதனால் நீங்கள் நாளைக்கு 24 hours மன்னிச்சிருங்க, அப்புறம் 24 hours கழிச்சு திருப்பியும் நான் செய்வேன், 24 hours கழிச்சு நீங்கள் அதுக்கும் மன்னிச்சிருங்க, டெய்லி எனக்கு ஒரு 24 hours மன்னிச்சுட்டே இருங்க. அப்படி நம்ம இந்த மாதிரிலாம் ப்ரேயரே பண்ண முடியாது. ஒரு நாள் பாஸ் வாங்குற மாதிரியா? இல்லை பாவம் செய்கிறதுக்கு ஒரு நாள் பாஸ் வாங்க முடியுமா? இன்றைக்கி ஒரு நாளைக்கு பாஸ் வாங்கிக்கிறேன் ஆண்டவரே பாவம் செய்கிறதுக்கு, நாளைக்கு செய்ய மாட்டேன் ஆண்டவரே, நைட்டு நான் அறிக்கை பண்ணிடுறேன் ஆண்டவரே. இல்லை. அருமையான தேவஜனமே, அறிக்கை செய்தால் அந்த பாவத்தை விட்டு விட வேண்டும். யாருக்கு விரோதமாக பாவம்? 4வது வசனம் வாசிப்போம். தேவரீர் ஒருவருக்கே விரோதமாய் நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை செய்ய. நான் பாவம் செய்தேன் என்பதை அறிக்கை செய்ய வேண்டும். ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்யணும், நினைக்கிறது கிடையாது. பாவ அறிக்கை ஜெபம்னா என்ன தெரியுங்களா? உதடுகள் பேச வேண்டும். உதடுகள் பேசினாதான் அது அறிக்கை. மனசில் நினைக்கிறது அறிக்கை கிடையாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதனால தான் ரோமன் கத்தோலிக் திருச்சபையில் பாவ அறிக்கை செய்வதற்கு ஒரு பீடம் வைத்திருக்கிறார்கள். தெரியுமா உங்களுக்கு? அந்த பீடத்துக்கு அந்த பக்கம் யார் உட்காந்துருப்பா? பாதிரியார் உட்காந்துருப்பார். ஓட்ட இருக்கும். அதில் நீங்கள் இந்த பக்கம் முழங்கால் படி போட்டு, எத்தனை பேர் ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட் வந்திருக்கீங்க? கொஞ்சம் கை உயர்த்துங்க. அம்மா வந்திருக்காங்க. ரோமன் கேத்தலிக்கா? மேரி அம்மா பெஸ்லிக்கா, தங்கமணி சிஸ்டர். உங்களுக்கு தெரியும் இல்லைம்மா பாவ அறிக்கை என்னன்னு தெரியும்ல? போய் அங்கே ஃபாதர் அந்த பக்கம் உட்காந்துருப்பாரு, அவர்கிட்ட அறிக்கை செய்யணும். போயிட்டு, ஃபாதர் நீங்களே யோசித்துக்கோங்க, ஃபாதர் நான் என்ன செஞ்சிருப்பேன், வந்துடு, உங்களுக்கு தெரியும்ல, யோசிச்சு பாருங்க, அவர் தான் அப்படிலாம் சொல்ல முடியாது. அறிக்கை செஞ்சுட்டு என்ன சொல்லணும்னா, நான் ஆண்டவர்கிட்ட உடனே அவர் கேட்பார், உண்மையாக உணர்றியா நீ இதைன்னு கேட்பார். உண்மையாக இதை நீ உணர்றியா? இது உண்மையாக நீ பாவம் செஞ்சன்றது உணர்ந்து வருத்தப்படுறியா? ஆமாம் ஃபாதர். ஓகே. மன்னிப்பு கேட்குறியா? கேளு. அப்புறம் என்ன சொல்வார்னா, நான் உன் பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்ல மாட்டார். அவர் என்ன தெரியுமா சொல்வார்? தேவன் உன் பாவத்தை மன்னிப்பதில் உனக்காக நான் வேண்டுதல் செய்கிறேன். அறிக்கை. அப்போ நம்ம பாவத்தை அறிக்கை செய்யணும். வாயை திறந்து பேசி சொல்லணும் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உணர்றேன், நான் செஞ்சது தப்பு, என்னை மன்னிச்சிருங்க, நான் இனிமே செய்ய மாட்டேன். அதுக்கப்புறம் தான் பாவம் மன்னிப்பு. அதை செஞ்சுட்டு கர்த்தருடைய பந்தி எடுன்றார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, இந்த பாவ அறிக்கையை செய்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொண்ட பிறகு நீ கர்த்தருடைய பந்தியை ஏற்றுக்கொண்டா உனக்கு வியாதி வராது, உனக்கு பலவீனம் வராது, உனக்கு மரணமும் வராது. ஆனால் துணிகரமாக நம்ம செஞ்சோம்னா கண்டிப்பாக எங்கேயோ ஒரு இடத்துல அடிபடுவோம். யாருக்கு பயப்படாட்டியும், எந்த மனுஷனுக்கு பயப்படாட்டியும், அருமையான தேவஜனமே, ஜீவனுள்ள சேனைகளின் கர்த்தருக்கு நீங்களும் நானும் பயந்தாகத்தான் வேண்டும். அவர் வாதிக்க ஆரம்பித்தா தாங்க முடியாது. ஏறத்தாழ ஒரு 40 ஆண்டுகள் ஊழியத்தில் கர்த்தர் எங்களை பயன்படுத்தி கொண்டு வருகிறார். இந்த 40 ஆண்டுகளில் தேவனால் வாதிக்கப்பட்டு மரித்து போனவர்கள் எத்தனை பேர்ன்றது எனக்கு தெரியும். தேவன் எச்சரிச்சும் கேட்காம கடைசியில் தேவனால் வாதிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போய் பரிதாபமாய் மரித்து போனவர்கள் எத்தனையோ பேர். ஏனென்றால் அவர்கள் தேவனுடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கிறதுக்கு ஆயத்தமாக இல்லை. சங்கீதம் சொல்லுகிறது, இன்று அவர்களுடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலே நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அந்த சங்கீதத்தை சொல்லுவாங்க. சிஎஸ்ஐ சர்ச்சில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த சங்கீதத்தை கண்டிப்பாக அறிக்கை செய்வாங்க. இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதீர்கள். அங்கே எங்கள் பிதாக்கள் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார்கள்.
தேவரீர் ஒருவருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இதோ என் இருதயத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்தகரத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். இதை வாசிக்க நீங்கள் மனசில் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, என் பாவங்களை பாராதபடி உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களையா நீக்கி அருளுங்க. 10-11 எல்லாரும் சேர்ந்து சத்தமாக வாசிப்போம். தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நிலைவரமான ஆவி இல்லை. ஒரு நேரம் இருக்கிற புத்தி இன்னொரு நேரம் இல்லை. 10 மணிக்கு இருக்கிற புத்தி 11 மணிக்கு இல்லை. 12 மணிக்கு இருக்கிற புத்தி 1 மணிக்கு இல்லை. புத்தி பேதலித்து விடுகிறது. சோதனை வரும்போது அப்படியே விட்டு கொடுத்துட வேண்டியது. ரைட்டு, போ, நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த சோதனைன்னு வர்ற நேரத்தில் சோதனையை பார்த்த உடனே எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கணும், சோதனைக்கு எதிர்த்து நிற்கணும். ஆனால் அந்த சோதனை வர நேரத்தில் என்ன பண்ணுறோம் தெரியுங்களா? அப்படியே விட்டு கொடுத்துட்றோம். அப்புறம் விழுந்துட்டு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. தமிழில் பழமொழி சொல்லுவாங்க, நினச்சிக்கிச்சான் கழுதை, எடுத்துக்கிச்சான் ஓட்டம். கழுதை அப்படியே நின்றுட்டு இருக்குமா, ஒன்றும் தெரியாது, அது பாட்டுக்கு நின்றுட்டு இருக்கும், நிற்கிற மாதிரி நிற்கும், திடீர்னு ஓடும். அதுக்கு தான் அந்த பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி திடீர்னு எண்ணம் வருது, திடீர்னு ஓடி போய் நம்ம என்ன செய்யணுமோ நினைக்கிறோம், செஞ்சிடும். விளைவுகளை பற்றி யோசிக்கிறது இல்லை. அதனால் எத்தனை பேர் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை பற்றி யோசிக்கிறது இல்லை. நான் என்ன நினைப்பேனோ செய்வேன், நான் என்ன நினைப்பேனோ அதை நிறைவேற்றுவேன், அப்புறம் வந்தால் பார்த்துக்கலாம். இல்லை, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும், உமது பரிசுத்த ஆவியை என் இடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும். ஆண்டவர் அவருடைய சமூகத்தை விட்டு தள்ளிட்டா என்ன நடக்கும் யோசித்து பாருங்க. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் படுக்க வச்சுட்டாருன்னு வைங்க, 3 மாதம் படுக்க வச்சுட்டாரு. தேவ பிரசனத்தை அங்கேயும் உணர முடியல, தேவாலயத்துக்கும் போக முடியல. அப்படின்னா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க வாழ்க்கை. ஆஸ்பத்திரியில் நான் சும்மா விட்டுருவாங்களா? வாங்க வாங்க, அப்படியே நல்லபடியாக படுங்க, நாங்கள் நல்லா அப்படியே உங்களை மசாஜ் பண்ணி அப்படியே நல்லா பார்த்துக்குறோங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறோங்க, வாயிலேயே எல்லாத்தையும் ஊட்டி விட்டுருவாங்க, அப்படியே சொல்ல போகிறாங்க? அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். நான்லாம் இந்த வயசானவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். இந்த வயசான காலத்தில் 60-70க்கு மேலே கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போடுவாங்க பாருங்கள். நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். அந்த வயசில் அவங்க, எங்கள் அம்மாலாம் அப்படி தான். நான் எவ்வளோ சொன்னேன் எங்கள் அண்ணம்மார்கிட்ட, வயசான காலத்தில் அவங்க விட்டுருங்க, பேசாமல் அவங்க கற்றுக்குள்ள நித்திரை சமாதானமாக நித்திரை அடையட்டும் அப்படின்னா, அது எப்படிடா விட முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டு, அந்த வயசில் 96 வயசில் எங்கள் அம்மாவுக்கு தேவையில்லாமல் ஊசியை போட்டு வலிக்க வச்சு அழுக வச்சு கண்ணீர் விட்டு கதறினாங்க, விட்டுருங்கடா என்ன விட்டுருங்கடான்னு. எங்கே கேட்டாங்க? அதுக்கப்புறம் உயிரை காப்பாற்ற முடிஞ்சா? காப்பாற்ற முடியலையே. எனக்கு எல்லாம் பெரியவங்க அண்ணன்மாரு, ஒன்றும் சொல்ல முடியல, அவங்கள அதை மீறி ஒன்றும் சொல்ல முடியல. எவ்வளோ கெஞ்சினேன், எங்கள் அம்மா விட்டுருங்க தயவு செய்து. தேவையா? இதெல்லாம் தேவையில்லாதது. ஆப்ரேஷன்ன்றது என்ன சாதாரணமான விஷயமா சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு சர்ஜரி ஆகுதுன்னு வைக்க, ஆக வேண்டிய நிலைமை வருதுன்னா, நிர்பந்தமான நிலைமை வருதுன்னா, அது சாதாரணமான விஷயமா யோசித்து பாருங்க. எதுக்கு? தேவையில்லாதெல்லாம். சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், அந்த சமூகத்தை என்னை விட்டு தள்ளாமலும், அது பரிசுத்த ஆவி என் இடத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாமலும். பரிசுத்த ஆவி வெளியில் போச்சுன்னா அடுத்தது என்ன ஆவி உள்ள வந்து பூந்துக்கும்? சொல்லுங்க பார்ப்போம். அசுத்த ஆவி. அதுவும் ஒரு அசுத்த ஆவி ஒருத்தனை விட்டு வெளியில் போகுதான். போயிட்டு அவன் சுத்தமாக தொடச்சி எல்லாம் சுத்தமாக வச்சிருக்கான்னு பார்த்துட்டு இன்னும் எத்தனை ஆவியை கூட்டு வருதான்? 7 ஆவியை கூட்டு வந்து உள்ளே வந்துருந்தான். ஏன்னா அவன் காலியாக வச்சுருந்ததுனால. ஏசப்பாவை கொண்டாந்து அங்கே வச்சுருந்தானா அது வந்திருக்காது. இவன் ரொம்ப தொடச்சி சுத்தமாக வச்சானா ஒழிய அங்கே ஏசப்பாவை கொண்டாந்து வைக்கல, பரிசுத்த ஆவியை வைக்கல. அதனால் அது பார்த்துச்சு, ரைட்டுடா, நம்ம முதல்ல இருக்கும்போது ஒரு ரூம் தான் நமக்கு கிடந்தது, இப்போ 7 ரூம் ரெடி பண்ணி வச்சுருக்கான், 7 பேர் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்துச்சு பார்ட்டிக்கு. ஒரு அசுத்தாவி உள்ளே இருந்தாலே எவ்வளோ பிரச்சனைன்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். 7 ஆவி உள்ளே வந்துச்சுன்னா எப்படி இருக்கும் யோசித்து பார்த்துக்கோங்க.
நமக்குள் இருக்க வேண்டிய தேவ பிரசன்னம். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். உமது ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். இரத்தப்பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். அப்பொழுது என் நாவு உம்முடைய நீதியை கம்பீரமாய் பாடும். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்துவிடும். அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். ஸ்தோத்திரம் பண்ணணும், நல்லா ஸ்தோத்திரம் பண்ணணும். நீங்கள் தனியாக இருக்கும்போது நல்லா உங்களை பார்த்து கேட்குறேன், யாராவது நிறைய இன்னொரு விஷயம் ஞாபகம் இருக்குது எனக்கு, இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம சர்ச்சுக்குன்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்கோம், தெரியுமா உங்களுக்கு? சர்ச்சுக்குன்னு ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வச்சுருக்கோம். எனக்கு தனியாக ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது, அர்ப்பணாவுக்கு இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. ஓகே, இப்போ இந்த என்ன விட்ருங்க, தனியாக இருக்கிறத விட்ருங்க. சர்ச்சு அக்கௌண்ட்டில் இன்னுமே உங்களுக்கெல்லாம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது, ஆனால் இன்னும் நீங்கள் சர்ச்சு அக்கௌண்ட்டில் உள்ளே சேரலை. பார்க்குறீங்க, கிரைஸ்ட் ராக் சர்ச்சுன்னு பார்க்குறீங்க, அது உங்கள் சர்ச்சு தான், உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் இன்னுமே நீங்கள் என்ன அனுப்பலை? ஆட் இன் ரிக்வெஸ்ட்டு அனுப்பலை. என்ன காரணம்னா, இங்கே மனுஷன் ஒருத்தன் இருக்கான், இவன் சும்மா இருக்க மாட்டான், இவன் உள்ளே போவான், நம்ம சேர்ந்துட்டா நம்மளை நோண்டி பார்ப்பான், உள்ளே என்ன பார்க்குறாங்க, என்ன போடுறாங்கன்னு. நம்ம போடுறது பாதி இப்படி இருக்குது, பாதி அப்படி இருக்குது. எதுக்கு இந்த பிரச்சனை? இவங்கிட்ட மாட்டிட்டு திருன்னு கண்ணு பிதுங்க முழுங்கணும். அதனால் என்ன பண்ணுறது? வேண்டாம் அப்படின்னு அப்படி ஒதுங்கிடுறது. நான் ரிக்வஸ்ட் அனுப்பியே இன்னும் சிலர் பேர் சேர்க்கல. என்ன காரணம்னா, அங்கே வேறு ஆக்டிவிட்டி உள்ள நடந்துக்கிட்டு இருக்குது. புரியுதுங்களா? தனியாக இருக்கும்போது நம்ம என்ன பாட்டெல்லாம் கேட்குறோம், அதெல்லாம் முக்கியம். என்ன பாட்டு போட்டு கேட்குறோம், எவ்வளோ ரீல்ஸை பார்க்குறோம், என்னென்ன ரீல்ஸை பார்க்குறோம், அதெல்லாம் அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? இப்போ நீங்கள் தனியாக இருக்கிற ஒரு 2 hours இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 hours ஆண்டோடைய பாட்டை எவ்வளோ கேட்குறீங்க, பைபிள் எவ்வளோ வாசிக்கிறீங்க, ஆண்டவை பற்றி எவ்வளோ வாசிக்கிறீங்க, அது பாருங்கள். உலக பிரகாரமான ரீல்ஸ் எவ்வளோ பார்க்குறீங்க, வீடியோ எவ்வளோ பார்க்குறீங்க, என்ன மாதிரி வீடியோ பார்க்குறீங்க, என்னென்ன மாதிரி வீடியோ வரிசையாக வந்துக்கிட்டு இருக்கு அதை பார்க்குறீங்க, எவ்வளோ சினிமா பாட்டு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? ஆக்டிவிட்டி, அந்த ஆக்டிவிட்டியெல்லாம் அப்படியே பதிவாகுது ஃபேஸ்புக்கில், அப்படியே பதிவாகுது. நம்ம டெலீட் பண்ணாலும் அது பதிவாகிருக்கு எல்லாம். ஆண்டவருக்கு எல்லாம் ரெக்கார்ட்ஸ் வேணும்னா அவருக்கே தெரியும். ஃபேஸ்புக்கிலேருந்து அவர் ரெக்கார்ட்ஸை பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ஏன் நீங்கள் சேர்க்கறது இல்லைன்றதுக்காக சொல்கிறேன். ஏன் நீங்கள் சேர்க்கறதுக்கு இல்லைன்னா, சேர்த்தா நீங்கள் என்ன பார்க்குறீங்க, போடுறீங்க, எல்லாம் தெரியும், தெரிய வரும். அதனால பிரச்சனை. எதுக்கு இவர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டு? அதனால் இப்போ அப்படி நம்ம சேர்றது இல்லை. எதுக்கு இந்த பாயிண்ட்டை நடுவில் கொண்டு வந்தேன்னா, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்க, ரட்சத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க. அந்த ரட்சத்தின் சந்தோஷம் இருந்தால் கண்டிப்பாக என்ன பண்ணுவோம்? கர்த்தருடைய பாடல்களை கேட்போம், ஆண்டவருடைய பிரசங்கங்களை கேட்போம். அதுவும் நிறைய வருதே, இதுவும் வருது, அதுவும் வருது. ஆண்டவர் 2 விருட்சங்களை ஏதேன் தோட்டத்திலே பக்கத்தில் வச்சார். அது உங்களுக்கு தெரியுமா? ஒன்று தான் நம்ம நினைப்போம், ஜீவ விருட்சத்தின் கனி மட்டும்தான் தெரியும் நமக்கு. ஆனால் பக்கத்துலேயே என்னவோ வச்சார், நன்மை தீமை அறியத்தக்க கனியும் விருட்சத்தையும் அங்கே தான் வச்சார். அந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. கெட்டதும் அனுப்பலாம், கெட்டதும் பார்க்கலாம், நல்லதும் பார்க்கலாம், நல்லதும் செய்யலாம். கெட்டதை சிலரோடு செய்வோம், நல்லதை சிலரோடு செய்வோம். யாருக்கும் தெரியாது, யாரும் பார்க்க மாட்டாங்க, கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் ஆண்டவர் அதை கண்டுபிடித்து விடுவார். ஒரு மனுஷனுடைய கண்களுக்கு புலப்படாவிட்டாலும் அவருக்கு அது தெரியும். ஸோ நம்ம தனிப்பட்ட நேரத்தில் எப்படி நம்ம ஆவிக்குரிய ஜீவியம் இருக்குன்றதை நீங்கள் தான் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஒரு சில இங்கே வயசானவங்க கொஞ்சம் உட்காந்துருக்குறீங்க, உங்களுக்கு ஃபேஸ்புக்கும் என்னன்னு தெரியாது, இன்ஸ்டாகிராமும் என்னன்னு தெரியாது. நீங்கள் யோசிப்பீங்க, என்ன இவர் பேசிட்டுருக்கா, நம்மளுக்கு சம்மந்தம் இல்லாதுன்னு. ஆனால் உங்களை பார்த்து ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு இந்த ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் தெரியாமல் இருக்கிறது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஏன்னா எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் போக மாட்டீங்க. இந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் எல்லாம் நமக்கு ஒரு சோதனை தான், சரிங்களா? நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. எது வேணால் நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்னால் வைக்கிறேன், நீ தெரிஞ்சுக்கோ. குறுகின என்ட்ரன்ஸ் கேட்டு அதையும் வைக்கிறேன், அகலமான கேட்டையும் வைக்கிறேன், நீ தெரிஞ்சுக்கோ. வாழ்வையும் சாவையும் வைக்கிறேன், நீ தெரிஞ்சுக்கோ. நரகத்தையும் பரலோகத்தையும் உனக்கு முன்னால் வைக்கிறேன், நீ தெரிஞ்சுக்கோ.
ஒரு அட்சண்யத்தின் சந்தோஷம் தனியாக இருக்கும்போது இருந்தால் ஆண்டுடைய பாடல்களை பாடி கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி மகிமைப்படுத்தி நன்றி தகப்பனே சொல்லி முழங்கால் படி போட்டு ஜெபம் பண்ணி அப்படி வாழுவோம். மற்றபடி எல்லாம் ரீல்லையே போகும், வாழ்க்கையும் ரீல்லையே போகும். ரீலில் போகிற வாழ்க்கை கடைசியில் எங்கே போகும் சொல்லுங்கள் பார்ப்போம்? அகலமான பாதைக்கு போகும். அகலமான பாதை எங்கே போய் சேருதுன்னு உங்களுக்கே தெரியும். என்னை ரட்சிக்கும் தேவனே, இரத்தப்பழிகளுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன், தகன பலி உமக்கு பிரியமானதல்ல. 17 சேர்ந்து வாசிப்போம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தின் நீர் புறக்கணியீர். சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. நீ சியோனா இருந்தால் அவருடைய பிரியத்தின்படி அந்த தேவன் உனக்கு நன்மை செய்வார். சியோன் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியானுடைய வாசஸ்தலம். அந்த ஆட்டுக்குட்டியானுடைய வாசஸ்தலமா நீ இருந்தா தேவன் உனக்கு நன்மை செய்வார். நீ எருசலேமா இருந்தால் உன் மதில்களை கர்த்தர் கட்டுவார். மதில்களை கட்டுவார்னா என்ன தெரியுமா? செவரு பாதுகாப்பு இருக்கும். செவர் இன்னைக்கு பாதுகாப்பே இல்லை நிறைய பேருக்கு. எவன் வேணா வரலாம், எவன் வேணா உள்ள போகலாம். சுவரே இல்லைங்க, கேட்டே இல்லை, லாக்கே இல்லை. யார் வேணா வாங்க உள்ள, யார் வேணா போங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீ எருசலேமா இருந்தா கர்த்தர் உன்னுடைய மதில்களை கட்டுவார். எவன் வேணா உள்ள வரலான்ற வாழ்க்கை இருக்காது. கண் பார்க்கிறவனையெல்லாம் வான்னு கூப்பிட முடியாது. எவனும் யோசிக்கக்கூடாது, இந்த வாழ்க்கைக்குள்ளே நான் எப்படியாவது உள்ள நான் ஜாலியாக போயிட்டு வந்துடுவேன், ஃப்ரீ அதனே இருக்குது, ஒன்றுமே இல்லையே, கதவே இல்லையே, மதிலே இல்லையே, நான் உள்ளே போயிட்டு வந்துடுவேன்னு எவனும் நினைக்கக்கூடாது. மதில், எருசலேம் என்பது மதில்கள் சூழ்ந்த பட்டணம். அருமையான தேவஜனமே, நாம் ஒன்று சியோனா இருக்கணும், இல்லைனா எருசலேமா இருக்கணும். எருசலேம் என்பது ஜீவனுள்ள தேவனுடைய நகரம். சியோன் என்பது ஆட்டுக்குட்டியானுடைய வாசஸ்தலம். சியோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. கடைசி வசனம் சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தகன பலியும் சர்வாங்க தகன பலியும் ஆகிய நீதியின் பலிகளில் பிரியப்படுவீர். அப்போது உமது பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, கர்த்தர் நீதியை விரும்புகிறார், நீதியின் பலிகளை விரும்புகிறார். நான் அடிக்கடி உங்ககிட்ட சொல்லுவேன், நம்ம போடுற காணிக்கை இந்த சபைகளின் தேவைகளை சந்திக்கிறதுக்கு தான். புரியுதுங்களா? நம்ம கொடுக்குற காணிக்கை, நீங்கள் கொடுக்குற தசம பாகம்லாம் இந்த சபையின் தேவைகளை சந்திப்பதற்கு தான். அதை கர்த்தர் வாங்கிட்டு என்கிட்ட வாங்கிட்டு போய், இல்லை நான் இப்போ ஆராதனை முடித்ததும் ஆசாரியனை பார்த்த ஆண்டவர், 1 மணிக்கு நான் உன்னிடத்தில் வந்து இன்றைக்கு உன் சபை மக்கள் கொடுத்த காணிக்கையில் 10% நீ எடுத்துக்கோ, 90% நான் எடுத்துகிட்டு போகிறேன்லாம் சொல்ல போகிறதில்ல. அதனால தான் நம்ம கொஞ்சம் யோசித்து செய்கிறோம். கர்த்தருக்கு காணிக்கை கொடுங்கள்னு நம்ம கேட்குறது இல்லை. அந்த 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 அது என்னமோ எனக்கு அது சரியாக தோணலை. கொஞ்ச நாள் நாங்கள் முன்னாலெல்லாம் அப்படி சொல்லிட்டு இருந்த காலம் உண்டு. ஆனால் இப்போது கர்த்தருக்கு காணிக்கை கொடுங்கள் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் கொடுப்பாங்க. நிறைய சபைகளில் கழுத்தை பிடிச்சி தசம்பாவும் வாங்குறது, மனுஷரை புழிஞ்சு காணிக்க வாங்குறது, வாரம் காணிக்கை பற்றி 10 நிமிஷம் 15 நிமிஷம் பேசுகிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும், நடந்துகிட்ருக்க விஷயந்தான். அவங்களுக்கு பணம் வேணும், காசு வேணும், சேர்த்து வைக்கணும், பேங்க்கில் அக்கௌண்ட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போடணும். பாஸ்டருங்க அந்த அந்த காசில் ஒரு பகுதியை தங்கள் சொந்தமாக எடுத்துவாங்க. தசம பார்க்கணும்னா அது ஆசாரியனுக்கு பழைய ஏற்பாடு எடுத்துகிட்டு போய் வீடு வாங்குவாங்க, லேண்டு வாங்குவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்க காணிக்கை பற்றி நம்ம சபையில் அப்படி பேசுகிறது இல்லை. நீங்கள் கொடுக்குற காணிக்கை சபைகளின் தேவை சந்திக்கப்படுகிறதுக்கும் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறதுக்கும், அவ்வளோதான். பேங்க்கில் ஒரு பைசா வச்சுக்கிற பழக்கம் கிடையாது நமக்கு. ட்ரெஷரர் இருக்கிறார், அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொல்வார். ஒரு நாள் பேசுவார் தெரியுமா? தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவி, நொறுங்குண்ட ஆவி, ஜீவ பலி. இதோ நான் இருக்கேன் ஆண்டவரே, நானே இருக்கேன். ஆப்பிரிக்க சபையில் ஒரு ஸ்டோரி சொன்னாங்க, நடந்த சம்பவம். ஆப்பிரிக்க திருச்சபையில் பெரிய தட்டில் தான் காணிக்கை எடுப்பாங்க. பெரிய தட்டில் காணிக்கை எடுப்பாங்க, எல்லாரும் காணிக்கை போடுவாங்க. ஒரு சின்ன குட்டி பையன் இருந்தானா, அவங்ககிட்ட காசு இல்லை, அவன் வீட்டில் சாப்பாட்டுக்கே வழி இல்லை. அவனுக்கு ரொம்ப மனசு பாரமாக இருந்தது. ஐயோ, சர்ச்சுக்கு போகிறோமே, காணிக்கை கொடுக்கறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, வீட்டிலையே ஒன்றும் வாங்கிட்டு வர முடியலையேன்னு. அவன் என்ன பண்ணானா, ஒரு நாள் அந்த காணிக்கை எடுக்கிறவர்கிட்ட கொஞ்சம் தட்டை தலையில் வைங்கன்னான். ஏன்டான்னு கேட்டாங்க. ஐயோ கொஞ்சம் வைங்களேன். வச்சாரான், ஏறி உட்காந்துட்டானான்.
என்னை தூக்கிட்டு போங்க ஆல்ட்ருக்கு பாஸ்டர்கிட்ட. கீக் என்னடா பண்ணுற நீ? இல்லை, என்கிட்ட கொடுக்க ஒன்றும் இல்லை, நானே அவருக்கு பலி ஆகிட்டேன். ஆமீன். நானே அவர் என்ன எதிர்பார்க்குற அதுதான். கடைசியாக ஒரு வசனம் வாசிங்க, ரோமர் 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். ரோமர் 12:1-2. ரோமர் 12:1-2 வாசிப்போம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. என்னன்னா, பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் உங்கள் சரீரங்களை ஒப்புக்கொடுங்கள். உங்கள் இருதயத்தை ஒப்புக்கொடுங்கள்னு சொல்லலை, உங்களுடைய சிந்தையை ஒப்புக்கொடுங்கன்னு சொல்லலை, உங்கள் மனசை ஒப்புக்கொடுங்கன்னு சொல்லலை. அப்படி தான் சொல்லியிருக்கணும் நியாயமாக. உங்கள் சிந்தையை ஒப்புக்கொடுங்க, உங்கள் இருதயத்தை ஒப்புக்கொடுங்க. இல்லை, தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் உங்கள் சரீரங்களை ஒப்புக்கொடுங்கள். ஏன்னா சரீரத்தை ஒப்பு கொடுத்துட்டா என்னெல்லாம் வந்துடுது? அதில் மைண்டும் வந்துடுது, ஹார்ட்டும் வந்துடுது. தனித்தனியாக சொல்லாமல் நீ சரீரத்தையே கொடுத்துருன்ட்டார். அப்போ இந்த சரீரத்தை எத்தனை பேர் கொடுக்க முடியும்? தேவனுக்கு கொடுத்துட்டு ஆளாளுக்கு நம்ம கொடுக்க முடியாது. தேவனுக்கு ஜீவபலியாக கொடுத்துட வேண்டியது தான். ஆமீன். கண்களை மூடி ஜெபிப்போம். எனக்கு ஆண்டவர் உங்களோட என்ன பேசினாருன்னு தெரியாது, ஆனால் என்னோடு என்ன பேசினாரு எனக்கு தெரியும். உங்களோட என்ன பேசினார்ன்றதை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கண்டிப்பாக விளங்க பண்ணுவார். அதனால் கர்த்தருடைய பந்தி எடுக்கிறதுக்கு முன்னால் தெளிவாக உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து தெளிவாக பாவ அறிக்கை செய்யுங்க. இனி இதை நான் செய்ய மாட்டேன், இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன், நான் செஞ்சுட்டேன், இந்த பாவத்தை செஞ்சதுனால நான் இவ்வளவு துன்பத்தையும் கஷ்டத்தையும் அடைகிறேன், இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன்னு நீங்கள் அறிக்கை செய்து அதுக்கு பிறகு கர்த்தருடைய பந்தியை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா சுகத்தில் சுகம், பலத்தில் பலன், ஆயுஷ் நாட்டில் கர்த்தர் பெருக பண்ணுவார். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நம்ம பாவ அறிக்கை செய்து ஜீவபலியாய் நம் தேவன் சரீரத்தை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய அனுக்கிரத்தையும் தயவையும் பெற்றுக்கொண்டு ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள் நிலைத்திருக்கும்படிக்கு தேவன் நமக்கு கிருபை அருளுவாராக. நம் கண்களை மூடி நாம் கேட்ட சத்தியத்தின்படி நம்முடைய இருதயத்தை நாம் ஒப்பு கொடுத்து தொடர்ந்து நாம் அவருக்காக வாழ்வதற்கு கர்த்தர் தாமே கிருபை செய்யும்படியாக நாம் கேட்போம். இந்த புதிய மாதத்திலே ஒரு சவாலான வாழ்க்கைக்குள் நாம் வாழத்தக்கதாக அதை சந்திப்பதற்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்ற தைரியத்தோடு வாழ்வதற்கு கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக. நாம் அப்படியே நாம் திருவிருந்துக்கு நாமே ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நாம் ஏற்கனவே ஆயத்தத்தோடு கூட நாம் வந்திருந்தாலும் கூட மறுபடியும் ஒரு முறை நாம் கேட்ட சத்தியங்களின் அடிப்படையிலே கர்த்தாவே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என்னிலே நீர் புதுப்பியும் என்று சொல்லி சங்கீதக்காரன் கேட்டது போல ஒருவேளை அப்படிப்பட்ட ஒரு பெரிய பாவத்தை நாம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் பாவம் என்பது பாவமே, சிறியதானாலும் பெரியதானாலும் சகலவித துர்க்குணங்களும் கசப்பும் உங்களை விட்டு நீங்க கடவுது என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆகவே எந்த பாவமானாலும் அதை நாம் சிறு பாவம் தானே என்று சொல்லி நாம் நினைக்க வேண்டாம். அந்த சின்ன பாவம் கூட செத்த ஈக்கள் பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும் என்று சொல்லி பார்க்கிறோம். சிறு காரியம் கூட, அந்த கசப்பான வேர் கூட மற்ற நன்றாயிருக்கிற ஒரு ஆவிக்குரிய ஜீவத்தை அது முற்றிலுமாய் அழித்து விடுகிறதாய் காணப்படுகிறது. ஆகவே கர்த்தாவே, எந்த பாவத்தோடும் என்னை ஒப்பிட்டு நான் பார்க்காதபடி எனக்கு இருக்கிற இந்த பலவீன முற்றிலுமாய் நான் ஒத்துழைத்து ஆவியிலே நான் தகப்பனே வெற்றி பெறத்தக்கதாய், பரிசுத்த ஆவியின் மூலமாய் நான் வெற்றி பெறத்தக்கதாய் எனக்கு நீர் உதவி செய்தலும் என்று சொல்லி நாமே அர்ப்பணிப்போம். மறுபடியுமாய் நாம் இந்த பாவத்தை நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அது என் பலவீனம் என்கிறோம், அல்லது
அவசரத்திலே நாம் பேசிவிட்டோம் என்கிறோம், கோபத்திலே நான் பேசிவிட்டேன் என்று சொல்கிறோம், மற்றவர்கள் என்னை கோபப்படுத்தினதினாலே பேசினோம் என்று சொல்கிறோம். ஆனால் அது உண்மை அல்ல. எப்படி இருந்தாலும் நாம் பாவத்திற்கு நாம் தூண்டப்பட்டாலும் கூட அதை செய்யாமல் இருப்பது நமக்கு நல்லது. பறவைகள் தலைக்கு மேல் அவைகள் பறக்கலாம், ஆனால் அவைகள் கூடு கட்டுவதற்கு நாம் விடக்கூடாது. பாவம் முதிர்ச்சி அடைவதற்கு நாம் விட்டுவிடக்கூடாது. ஆகவே இந்த நேரத்தில் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைவதையே நோக்கமாக நான் கொள்ளத்தக்கதாய் உம்முடைய சாயலாக நான் மாற வேண்டும் அப்பா, உம்முடைய ரூபமாய் நான் மாற வேண்டும். அநேக நேரங்களிலே பாவத்தின் நிமித்தமாக நம்முடைய சாயல் மாறுகிறது, ரூபம் மாறுகிறது. அப்படி இல்லாதபடிக்கு தகப்பனே, என்னுடைய சாயல் உம்முடைய சாயலை போல இருக்க வேண்டும், உம்மை போல நான் மாற வேண்டும். உம்முடைய பரிசுத்தமான முகம், உம்முடைய அழகான முகம் தகப்பனே, அப்படிப்பட்ட ஒரு கருணையின் முகமாய் என்னுடைய முகம் மாறத்தக்கதாய் கர்த்தாவே, என்னை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன் என்று முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். இந்த திருவிருந்திலே பங்கெடுத்துக் கொள்பவர்கள் நீங்கள் எழுந்து நின்று முன்பாக வரும்படியாக கேட்கிறேன். நீங்கள் முதலாவது சகோதரர்கள் நீங்கள் வரலாம். குடும்பத்தோடு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குடும்பத்தோடு கூட நீங்கள் வரலாம். வந்து நாம் கேட்ட சத்தியத்தின் அடிப்படையிலே துணிகரமான பாவங்கள், மறைமுகமான பாவங்கள், இரகசிய பாவங்கள் இவைகளிலிருந்து விலக்கி தேவனே என்னை காத்துக்கொண்டு இதை பரிசுத்தமாய் நான் இந்த திருப்பந்தியிலே பங்கு கொள்ளத்தக்கதாக எனக்கு உதவி செய்தலும் என்று சொல்லி முற்றிலுமாய் நம்மை தாழ்த்தி ஜீவ பலியாக நம்மை நாமே ஒப்பு கொடுப்போம். முன்பாக வரக்கூடியவர்கள் நீங்கள் முன்பாக வரலாம். வர முடியாதவர்கள் நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்தால் நாங்கள் அந்த இடத்திற்கு வந்து உங்களுக்கு நாங்கள் திருப்பந்தியை நாம் கொடுப்போம். கர்த்தருடைய திருப்பந்தியிலே கலந்து கொள்கிறவர்கள் எழுந்திருக்கும்படி அன்போடு கேட்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பெற்கப்படுகிற என்னுடைய பரிசுத்த திரு சரீரமாக இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். அந்தபடி அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு கிறிஸ்து பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் இதை பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற என்னுடைய புதிய உடன்படிக்கைக்குரிய திரு ரத்தமாக இருக்கிறது, இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இப்படி செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். இது நமக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பிட்ட அவருடைய பரிசுத்த திரு மாம்சமும் ஊற்றி கொடுத்த அவருடைய பரிசுத்த திரு ரத்தமுமாய் இருக்கிறது. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. இயேசு கிறிஸ்துவின் ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, சுத்தமன சாட்சியே
சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, சுத்திகரித்த பரிசுத்த இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். எழுந்து நின்று தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய இணைப்பிரியாத இன்னும் ஐக்கியம் நம் அனைவரோடும், இந்த குடும்பத்தின் பிள்ளைகளோடும், சபை மக்களோடும், தூரத்துக்கு போயிருக்கிற பிள்ளைகளோடும், நம்முடைய பெற்றோர், பிள்ளைகள், கூட பிறந்தவர்கள் ஒவ்வொருவரோடும், மிஷனரி குடும்பத்தோடும், உலகமெங்கிலும் பிறகு பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தெய்வ கிருபை உங்களை தாங்கிக் கொள்ளட்டும்.